அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு சிறிய பலாக்காய் சமைப்பது எப்படின்றது தான் சொல்லி காட்ட போகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ்களை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாமல் லைக் ஒன்றும் போடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா இது என்ன செய்ய போகிறேங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அம்புல் போலோஸ் சிறிய பலாக்காய் எப்படி சமைக்கிறது என்கிறத நான் காட்ட போகிறேன். நாங்கள் இன்னைக்கு மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். சிறிய பலாக்காய் எடுத்து அதை நான் இந்த அளவுக்கு வெட்டி பாருங்க, இந்த மாதிரி வெட்டிட்டு அவிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அவிச்சிட்டு 2வது தேங்காய் பாலை சேர்த்து வச்சிருக்கிறேன். சூடாயிட்டு கடுகு, பட்டை, சீரகம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, ரம்பை நல்லா பொரியட்டும். வெள்ளைப்பூடு, இப்போ இதோட நாங்கள் வறுத்த மிளகாய் தூள், வறுத்த மசாலா தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதை போட்டோம். ஏற்கனவே நாங்கள் தண்ணி போட்டு அவிச்சிருக்கனால இதுக்கு தண்ணி போடாமல் வெறும் பால்லே தான் சமைக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் குடம்புளியை சேர்த்துப்போம். பெரிய குடம்புளினா 2 சேருங்க, சின்னதாக இருந்தால் ஒரு 4 போல் சேர்த்துக்கோங்க. நான் சின்னது 2ம் பெருசு 1ம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடாமல் பால் போட்டிருக்கனால திறந்து விட்டே வேக விடுவோம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடையாம பிரட்டி விடுங்க. இந்த அளவு வெந்துட்டு வர நேரம் வெந்தயத்தை சேர்த்துருங்க. பாருங்க, இந்த அளவு வெந்துட்டு வந்துருச்சு. இப்போ நாங்கள் முதல் பாலை எடுத்து ஊற்றிடலாம். லேசா இந்த மாதிரி லேசாக செய்யுங்க, இல்லாட்டி எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சமைச்சு பாருங்க. சிக்கன் மட்டன் கூட தேவையில்லை இந்த மாதிரி சமைக்கிற நேரம். பாருங்க, இந்த அளவு வெந்துட்டு வந்துருச்சு. இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் 2ம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். என்னுடைய வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.